ஸோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஜேவி விலாக் ஃபுடி. இன்னைக்கு வந்து ஒன்றும் பேச போகிறது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்ன மேட்டர்னா, நான் எல்ஐகே நானும் பார்த்துட்டேன். எப்படியும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ் நம்ம வந்து எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த படத்தை. பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். பட் ஆனால் சில டைம் மட்டும் எனக்கு ஏதோ ஒரு இதாகவே இருந்துச்சு. ஒரு லைக் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் மைண்ட் எனக்கு வந்து ஒரு மாதம் இருந்துச்சு. படம் பார்த்து பேசிக்கலி எனக்கு படம் பார்த்துட்டாலே வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அது வந்து எனக்கு ஒரு மாதிரியா நெகட்டிவாக இருக்கும் மைண்டே. எதுவுமே யோசிக்க தோணாது, அந்த மாதிரி தான் இருக்கும் மைண்டு. அது நிறைய பேர்த்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்டிங் வைஸ் எல்லாத்தோடதுமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் யோசித்தேன். இப்போது அனிருத் வந்து அவர் வந்து இப்போ மியூசிக் போட்டாரா, அந்த போத நீதானே தள்ளாடுறேன் நானே, அந்த பாட்டு இருக்கா, அந்த பாட்டில் வந்து அந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி ஓகே சாரி இப்போ அந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லவ் அந்த செக் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ பர்சன்ட் லவ் பண்ணுறேன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்களா. பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து வேணா வீட்டுக்கு போகலாமா, ப்ரொடெக்ஷன் வாங்கலாமான்னு சொல்லி ஆர்டர்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல. ஆர்டர்லாம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வர வச்சுருவாங்க. ஸோ வர வச்சதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜ் செக் பண்ணுவோம். 3% அது இதெல்லாம் வந்துச்சா, வந்ததுக்கப்புறம் பாட்டு வரும்ல, போத நீதானே தள்ளாடுற நானே உன் காமோ வேண்டாமே உன் காதல் போதுமேன்னு வருதா. ஸோ இங்கே காமோ வேணாம், ஆனால் காதல் வேணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல எதுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் மேட்டர் எடுத்து இங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அது ஏதோ ஒரு ஃபா அப்படிங்கிற மூமெண்ட் தான் எனக்கு இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிருந்ததுன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஆனால் எனக்கு அது ஃபீல் ஆச்சுன்னு நான் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா என் மைண்டு தான் அப்படி யோசிக்குதா, இல்லை உங்கள் மைண்டுக்கு அந்த மாதிரி திங்க் ஆச்சா, அதெல்லாம் நான் வந்து இந்த ஒரு வீடியோ மூலயமா உங்ககிட்ட சொல்லலான்னு தோணுச்சு. அதை நான் அப்படியே உங்ககிட்ட கேட்டுட்டேன். என் மூலயமா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படியே. அவ்வளோதாங்க. எல்ஐகே வந்து எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்தது. மெயினாக எஸ்ஜே சூர்யா அவரோட கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. லைக் வந்து இந்த டான்ஸ் ஆகட்டும், அந்த டான்ஸ் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு வாவ் மூமெண்ட் அப்படி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு ஆக்டிங் வைஸு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தென் வேறு என்ன சொல்லலாம், இன்னொன்று என்னென்னா, இப்போ கீர்த்தி செட்டி அவங்களோட ஆக்டிங் வைஸ் வந்து நல்லா இருந்தது. பட் ஆல்சோ அவங்கள பார்க்கவே எனக்கு கொஞ்சம் ஏஐ மாதிரி தான் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்கள பற்றி சொல்லணுன்னா, அவங்க சைடில் வந்து ஒரு லவ்ங்கிற வந்து ஒரு ஃபீல் எனக்கு தெரில. அவங்க சைடில் எதுவுமே ஃபீல் ஆன மாதிரியோ இல்லை அந்த மாதிரி எனக்கு பெருசாக அப்படி ஆகலை. பட் ஆனால் லைட்டாக அந்த சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போயிருப்பாங்களா, அவங்க அப்பா அந்த ஃபோன் இல்லாத உலகத்துக்கு கூட்டு போயிருப்பாங்கள்ல, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி, லைக் லவ் பண்ணுற மாதிரி அந்த ஃபீல்லாம் இருந்திருக்கும். அது லைட்டாக இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ இல்லை. இப்போ பிரதீப்புக்கு காமிச்ச அந்த ஒரு இது அவங்களுக்கு வந்து இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. பட் ஆனால் பிரதீப் ரங்கநாதன் அவரோட சைடு பார்க்கும்போது வந்து வாவ், லைக் லைக் வந்து எப்படி சொல்லலாம்னா, நம்ம மில்லினியலாக இருக்கட்டும், 90s கிட் ஆகட்டும், லைக் அவங்களுக்குலாம் வந்து ஒரு இதாகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் கீர்த்தி செட்டி அவங்க சைடு பார்க்கும்போது கொஞ்சம் ஜென்சி அந்த சைடு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. நான் நிறைய பேத்துக்கு அது ஹிட் ஆச்சான்னு தெரில. பட் ஆனால் படம் நல்லா இருந்துச்சுங்க, பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை நான் பார்க்கலான்ட்டு இருக்கேன். யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களோட இது வந்து நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அதான் மைண்ட் எனக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி நெகட்டிவாக போச்சுங்க. என்னடா அது ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அப்படியே படுத்து தூங்கினேன். அதுக்கப்புறம் நார்மலாகிடுச்சு. சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி இருக்குங்க. கரெக்டாக ஆமாம் 3 மணி ஆச்சு. ஸோ 3 மணிக்கு உட்காந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இப்போ தான் பேசணும்னு தோணுச்சு. அதனால் உங்ககிட்ட நான் அப்படியே பேசிட்டேங்க. அவ்வளோதாங்க. நான் இது சொல்லணுன்னு தான் மெயினாக உங்களுக்கு இந்த வீடியோவே போடுறேன். வேறு
அடுத்து புது புது அப்டேட்டுகள் நான் வந்து இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ், அதாவது நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ்லேயும் வரப்போகுது. நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்லும் போதுமே நீங்கள் வந்து அது எக்ஸைட்மெண்ட்டாகவே தான் இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் தான் உங்கள் ஜெய் விலாக். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.